இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அதாவது என்ன விஷயமா நடக்குதுன்னா, இப்போ ராஜி நான் போய் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதிர் யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா ராஜி இப்போ அவங்களும் இப்போ கதிர் மேலே அனுபவிச்சு இப்படி ஒரு விஷயத்த கேட்டு இப்போ செம்மையாக மொக்க வாங்கிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இப்படி தான் போயிட்டுருக்கு. போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா இப்போ டூர் போயிட்டு இப்போ சரவணனும் மயிலும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறையா விஷயத்த மயில் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தெரிய வரையில் கண்டிப்பாக நான் கோவப்படுவேன். அந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன். அவங்க துரோகம் பண்ணுற அளவுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறது மயிலுக்கு செமையாக பயமாக இருக்குது. இப்போ ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் மயில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. சரவணன் பார்க்குறாரு. இதில் சரவணன்கிட்ட வசமாக மயில் மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கத்து முத்துவேல் உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. நீ சொல்கிற வரைக்கும் நகை எங்கே இருக்குது அதை சொல்கிற வரைக்கும் நீ செத்தாலும் பரவாயில்ல, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு.